சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வே முடிவின்படி அதிகமாக செலவு செய்யக்கூடிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு ரொம்ப முன்னணியில் இருக்கிறதா அந்த சர்வே முடிவுகள் தெரிய வருது. எதனால் இப்படி ஒரு முடிவு வருது? என்ன காரணம்? ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 3 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பர் கேபிட்டா இன்கம். மூன்றாவது வந்து கன்சியூமரோட எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டா. ஸோ இந்த மூணுத்தில் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான விஷயம் வந்து கன்சியூமரோட எக்ஸ்பெண்டிச்சர் டேட்டா தான். அந்த விதத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது இன்கம், இப்போ ஜிடிபிலாம் பார்த்தீங்கன்னா வரவு, இன்கம்னு பார்த்தீங்கன்னாலும் பர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா அதுவும் வரவு. ஆனால் செலவு தான் வந்து ஒரு கரெக்டான டேட்டாவை நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போ யூனியன் கவர்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹவுஸ் ஹோல்ட் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, ஜென்ரலாக மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியில் நம்பர் 1 இருக்கும். ஆனால் இந்த டாப் 5 ஸ்டேட்ஸில் மகாராஷ்டிரா வரவே இல்லை. தமிழ்நாடு தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிடிபிலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வேனிட்டி நம்பர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது அது கடைசியாக மக்களுக்கு போய் சேராத ஒரு நம்பர். இந்த சர்வேயில் போட்டிருக்கக்கூடிய, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேயில் போட்டிருக்கக்கூடிய டேட்டா தான் மக்கள்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை மக்களால் செலவு செய்ய முடியுது அப்படின்னா இதான் ரியல் மணி வித் த பீப்புள். அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சர்வேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மக்கள் செய்யக்கூடிய அதிகமான செலவுகள் அப்படின்றது பொருளாதார வளர்ச்சியில் எப்படி ஒரு அங்கம் வகிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பொருளாதாரம் வந்து வளர்ந்த பொருளாதாரமாக இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமரோட பர்ச்சேசிங் பவர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. இப்போ நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா சினிமாவுக்கு போக மாட்டீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சாப்பாடு முடிஞ்சிடுச்சு, ட்ரெஸ் முடிஞ்சிடுச்சு, வீடு முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு பைக் அதெல்லாம் வாங்கிட்டீங்க, ஓரளவுக்கு வாங்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுவீங்க. ஸோ இதனால நம்ம டேரெக்டாக இன்டர்நெட் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகம், இந்த பொருளாதாரம், நம்மளுடைய ஸ்டேட்டு வளர்ந்துருச்சா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இதை நீங்கள் இந்த டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து நம்பர் 1 ஸ்டேட்டாக தமிழ்நாடு வந்திருக்கு. அதுக்கு வந்து என்ன காரணம்னா, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பணம் போய் சேருது. குறிப்பாக இப்போ வந்து இப்போ நம்ம பெண்கள்கிட்டலாம் நம்ம இப்போ மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, அந்த பணம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் பெண்கள் வீட்டில் இருக்கிற இப்போ தாய்மார்கள் என்ன பண்ணால் அதை போய் வெளியில் செலவு பண்ணுவாங்க. அப்போ மாதம் வந்து ஆளுக்கு 1000 ரூபாய் போய் கிடைக்கிது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் போய் கிடைக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளுடைய இந்த சித்தாந்தம் தான் ஓரளவுக்கு சொல்லணும்னா. அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, சோஷியல் இன்க்ளூஷன், சோஷியல் ஜஸ்டிஸ், அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரோடையும் சமமான வளர்ச்சி, ஒன்றுபட்ட வளர்ச்சியாக இருக்கணும், வெறும் நகரங்கள் மாத்திரம் வளரக்கூடாது, இப்படிங்கிற மாதிரியான கொள்கை வந்து கடந்த 60 வருஷ காலமாக நடக்கக்கூடிய இந்த திராவிட என்ன சொல்கிறது ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு காமன் மேனுக்கு போய் சேர்ந்துருக்கு. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த டேட்டா அப்படின்னு நான் பார்க்குறேன். பொதுவாக கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பாங்க, செலவுகளை கட்டுக்குள் வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும். ஆனால் இந்த சர்வே முடிவின்படி பெருநகரங்களுக்கு நிகராக கிராமங்கள்லேயும் செலவுகள் வந்து அதிக அளவில் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. என்ன காரணம் ஸ்பெசிஃபிக்காக? அதுக்கு என்ன பழசில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சிக்கன நடவடிக்கை கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது என்ன ரியல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அத்தியாவசிய தேவைக்கு போக டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக இருந்தால் தான் மற்ற விஷயங்களில் செலவு பண்ண முடியும். இப்போது பழசுலலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகரத்தில் வாழ்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய, பணம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு. கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட ஆக்சுவலாக பணம் இல்லை. ஸோ பணம் இல்லாத சமயத்தை எப்படி செலவு பண்ணுவாங்க? அது பண்ண முடியாது. அதனால தான் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி வந்ததுனால எல்லாருக்கும் வந்து அந்த வளர்ச்சி போய் சேர்ந்துருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான ஏடிஎம் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட்டு இந்தியாவிலே தமிழ்நாடு தான். அதிகமான ஏர்போர்ட் இருக்கக்கூடிய ஒரே நம்ம பெரிய ஸ்டேட் கிடையாது. அதாவது உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிராலாம் ரொம்ப பெரிய ஸ்டேட். அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அளவுக்கு நம்ம ஸ்டேட்டில் ஏர்போர்ட் இருக்குது. அதிகமாக டிவி பெனிட்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் என்ன பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். அதிகமாக மொபைல் பெனிட்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாடு தான். அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதிகமாக எங்கே படித்தவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதிகமாக ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இப்படி எந்த குறியீடு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாடு வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. அதே சமயத்தில் கிராமங்கள்லேயும் அந்த
டியர் 2 டியர் 3 சிட்டிஸ்லேயும் அந்த வளர்ச்சி போய் சேர்ந்துருக்கு. அதனால தான் குறிப்பாக இந்த சர்வேல என்ன ஆச்சரியமாக எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் உண்டான அந்த இன்கம் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வருமானத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த வித்தியாசம் வந்து மிக குறைந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் உண்டான அந்த இன்கம் இன்இக்வாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு தமிழ்நாடு. இந்த ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணலை. இந்த ரிப்போர்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டு டெல்லியிலேருந்து பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்கிற டேட்டா இல்லை. நம்ம சொன்னால் தான் நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க இல்லையா. இது வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட டேட்டா. இது வந்து நீங்கள் மறுத்துலாம் பேச முடியாது ஆக்சுவலாக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.